பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்மள பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நம்மளால அவ்வளோ ஈஸியா ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல மார்னிங் எழும்புறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுல போயிட்டு நம்ம பிரம்ம முகூர்த்தத்த எல்லாம் பத்தி யோசிக்க கூட முடியாது. ஒன்ஸ் அதோட பெனிஃபிட்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம லைஃப்லயும் அத ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்றதுனால, நம்மளாலயும் நம்ம கோபத்த ஈஸியா கட்டுப்படுத்த முடியும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்ண முடியும். ஓவரால் சொல்லப்போனா, நம்ம மைண்ட ஈஸியா ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? ஆயுர்வேதத்துல பிரம்ம முகூர்த்தத்த பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பிரம்ம முகூர்த்தத்த நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஆயுர்வேதா படி இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது சூரியன் உதயமாகறதுக்கும் 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ அப்ராக்ஸிமேட்லி சொல்லப்போனா ஒரு 4:30 to 5:30 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆயுர்வேதத்துல பிராமே முகூர்த்த உத்திஷ்டேத் ஸ்வஸ்தோ ரக்ஷார்த்தம் ஆயுஷக அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோகாவோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னோட ஒரு ஹோல்சம் லைஃப். ஸோ ஹோல்சம்னு எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்ன்னு கூட சொல்லலாம். ஸோ நீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்ற உடனே நீங்க கேட்பீங்க, ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீனா ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராதான்னு கேட்பீங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது எல்லாருக்குமே வரும். அட் த சேம் டைம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோல்சம் லைஃப், ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பை நம்ம வாழணும் அப்படின்னா, ஒரு ஹெல்தி பர்சன் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தான்னா அவனோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது தான் ஆயுர்வேதம் சொல்லுது. இதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா நம்ம ஆயுர்வேதம் மட்டும் கிடையாது. புராண காலங்கள்லயே பார்த்தோம்னா, நம்மளோட மனசோட குவாலிட்டிய ஆர் மென்டல் ஸ்டேட்ட 3 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம். ஸோ இந்த சாத்விகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி இருக்கும். நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம சாத்விக குணம் அப்படின்னு சொல்லலாம். ராஜசிக குணம் அப்படின்றது ஒரு டாமினன்ட் கேரக்டரா இருக்கும். ரொம்ப பிசிக்கலியும் சரி, மென்டலியும் சரி ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. வேறஸ் தாமசிகம் அப்படின்றது ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி, ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது, ஒரு நெகட்டிவிட்டி சூழ்ந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எழுந்திருக்கும் போது ஆயுர்வேதத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, நம்மளோட சாத்விக குணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் அந்த டைம் ஆனது ரொம்ப காம் அண்ட் குவைட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைம்ல நம்ம யோகாசனம், மெடிடேஷன், சும்மா ஒரு புக் ரீடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஒரு மென்டல் ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும், ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வழிவகுக்கும். அட் த சேம் டைம் நம்ம லேட்டா எழும்புறதுனால இந்த தாமசிக குணமானது நம்ம உடம்புல அதிகமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால அவ்வளோ ஈஸியா பெட்டை விட்டு எழுந்துக்க தோணாது. ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒரு தன்மை நமக்கு இருக்கும். என்னடா பண்ண போறோம், இந்த டே எப்படி ஓடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம மைண்ட் செட் இருக்கும். ஸோ இதை சயின்டிஃபிக்கலி எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற பீனியல் கிளாண்ட் கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ பீனியல் கிளாண்டை பொறுத்த வரைக்கும் செரட்டோனின், மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சர்க்காடியன் ரிதத்தை வந்து ரெகுலேட் பண்ற ஒரு சில ஹார்மோன்ஸ். மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் நம்ம உடம்பு வெளிச்சத்தை அதிகமா சென்ஸ் பண்ணும்போது அதோட செக்ரிஷன் லெவல் குறையும். செரோட்டோனின் லெவல் அதிகமாகும். அதனால நமக்கு தூக்கம் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால தான் நைட் டைம்ல நம்ம அதிகமா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மேஜர் ரீசனே. ஸோ தட் நம்ம டார்க் ரூம்ல தூங்கும்போது மெலட்டோனின் செக்ரேஷன் அதிகமா இருக்கும். நமக்கு ஒரு ஆழ்ந்த தூக்க நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதே மாதிரி மார்னிங் டைம்ல நம்ம சீக்கிரமா எழுந்திருக்கும் போது நமக்கு நம்ம உடம்புல செரோட்டோனின் அதிகமா சுரக்கும். அதை நம்ம இந்த சாத்விக குணத்து கூட நம்மளால ஈஸியா கம்பேர் பண்ண முடியும். ஸோ தட் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆகும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு மென்டல் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உருவாகும். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லப்படுற 4:30 to 5:30 டைம் பீரியட்ல எழும்புறத நம்ம ஒரு ஹேபிட்டா நமக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்களை நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி, நமக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி, நமக்குள்ள இருக்கிற ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா விரட்டி அடிக்க முடியும் அப்படின்றது தான் ஒரு ப்ரூவன் ஃபேக்ட்.